இன்னைக்கு நடக்கிற பந்தயம் தேனி மாவட்டத்தில் சூரியப்பீட்டில் சார்பாக நடத்தப்படுகிற இந்த பந்தயம்ன்றது எல்லாமே நம்ம கம்பா வட்டாரம் மட்டும் இல்லை, தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை, திருச்சி, பல்வேறு மாவட்டத்திலேருந்து மாடுகளை கொண்டு இங்கே இறக்கி அவங்க முயற்சியில் திறமையை வெளிப்படுத்துகிற பந்தயம் தான் இந்த பந்தயம். இந்த பந்தயத்தில் வந்து மொத்தம் 8 செட்டு கணக்கு இருக்கு. சரி சரி. முதல் செட்டு வந்து இளஞ்சிட்டு, ரெண்டாவது புள்ளிமான், மூணாவது தட்டாஞ்சிட்டு, தேஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பூஞ்சிட்டு, கரிச்சான், நடுமாடு, பெரிய மாடு அப்படின்ட்டு மொத்தம் 8 வகையான சூடி மாடுகள் இருக்கு. சரி. ஒவ்வொரு செட்லையும் வந்து ஒவ்வொரு பந்தயத்துக்கு டெபாஸ் பணம்ன்றது ஒன்று இருக்கு. அந்த டெபாஸ் பணம் கட்டினாச்சா அவங்க வரியை செலுத்தி அதில் வர வருமானத்தை வச்சு தான் பரிசு தொகை மற்ற இருக்கிற நிர்வாகிகள் இந்த சம்சாரி இவங்ககிட்டலாம் வாங்கிட்டா பரிசு தொகையை கொடுக்குறாங்க. அதுமாரி இந்த தேனி மாவட்டத்தில் நடக்கிற இந்த பந்தயமானது மாடை உற்சாகப்படுத்தவும், பந்தய ரசிகர்களை உற்சாகப்படுத்தவும், மற்ற எங்களை மாதிரி இது இந்த நண்பர்கள் இருக்கோம்ல, எங்களுக்கு ஒரு இது கலாச்சாரமான ஒரு பந்தயம் இந்த இளைஞர்களுக்கு. அதுமாரி சம்சாரிய இது ஊரா நம்மளுக்கு தேனி மாவட்டத்தில் மழை இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை ஒரு எடுத்துக்காட்டா நாட்டு மாடுகளை பராமரிக்கிறீங்க. நான் பராமரிக்கிறேன். மேலும் மேலும் உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முயற்சியில் இந்த பந்தயமானதை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ தட்டாஞ்சிட்டு, பூஞ்சிட்டு, இளஞ்சிட்டுன்னு சொல்கிறீங்களா, அதை எப்படி வச்சு சொல்லுவீங்க நீங்கள்? எப்படின்னு தானே, இளஞ்சிட்டுன்றது வந்து பல் போடாத கண்டு அப்படின்ட்டு அந்த 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க. சரி சரி. 2 பல்லுன்றது வந்து அந்த 10 வயசுக்காரங்க, 10 வயசு 5 வயசுக்காரங்க. அதுமாரி தேஞ்சிட்டுன்றது அந்த 5 வயசுலேருந்து 20 வயசுக்காரங்க. ஒரு ஏஜ் படிக்கு அந்த மாடு மீது பெரிய மாடுன்றது வந்து கடப்பல் பல்லு சேர்ந்தது பெரிய மாடுன்றது. பூச்சிட்டு கரிச்சான்றது 30 வயசு டு 40 வயசுக்காரங்க. அந்த பெரிய மாடுன்றது 40 வயசு டு 60 வயசுக்காரங்க. இப்படி ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு வயசு பெரிய இந்த பந்தயமானது நடக்குது. அதுமாரி பெரிய பெரிய சாரதிகள் அந்த ஏரியாவில் இருந்தாங்க. இளம் சாரதியை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க முயற்சியில வெளிப்படுத்துறாங்க, திறமைகளை வெளிப்படுத்துறாங்க. மாட்டுக்காரங்களுமே கடுமையாச்சும் இன்னைக்கு பருத்தி வகை, புண்ணாக்கு, பழம், முட்டை நம்மளுக்கு கொடுக்குற ஊட்டச்சத்துக்கு மாட்டுக்குமே கொடுத்து ஒரு மாட்டை இன்னைக்கு வெளிப்படுத்தி இந்த பந்தயத்தை கொண்டு வந்தோம்னா 5000 ரூபாய் செலவாகுது மாட்டாவுக்கு. ஒரு ரேஸுக்கு, ஒரு பந்தயத்துக்கு. ஒரு பந்தயத்துக்கு இப்போ சாதாரண இப்போ நம்ம பெரிய மாடு வெயிட் வரணும்னா மாட்டாவுக்கு 3000 ரூபாய் இல்லாமல் கம்பத்திலிருந்து வரணும்னா 3000 ரூபாய் இல்லாமல் வர முடியாது. அதுமாதிரி அவங்க ஓட்டுறவங்களுக்கு சாப்பாடு, சம்பளம், அந்த கூட வரவங்களுக்கு சாப்பாடு, சம்பளம், டீ செலவு 5000 ரூபாய். என்னண்டா இதில் வந்து அவங்களுக்கு லாபம்லாம் இல்லை. பேரு எனக்கு வந்து ஒரு பேரு மாடு தேனி மாவட்டத்தில் பெரிய மாடு, நான் ஒரு பேரு கம்பத்தில் நான் பெரிய ஆளுண்டு பேரு ஒரு பவர்ல ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்துறாங்க. சரி. இப்போ ஒவ்வொரு மாட்டுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கிறாங்க, தூரம். ஆமாண்ணே. இப்போ இளஞ்சிட்டுக்கு இவ்வளோ தூரம், கடைசி மாடு இந்த மாதிரி, அது எப்படி தூரங்கள் எப்படி வந்து எப்படின்னு இப்போ நான் அந்த சொன்னேன்ல இளஞ்சிட்டு அந்த ஏஜ் கணக்கு சொன்னேன்ல, அந்த ஏஜ் கணக்குன்ட்டு இவங்களுக்கு வந்து கரெக்டாக இளஞ்சிட்டு வந்து அதுக்கு 2 மைல், ஓகே. தேஞ்சிட்டுக்குண்டா 4 மைல், கரிச்சா மாட்டுக்குண்டா 6 மைல், பெரிய மாட்டுக்கு 8 மைல். இப்படி மைல் கணக்கு வச்சுட்டேன். போக வர இந்த பெரிய மாட்டுக்கு 8 மைல் தான், 8 × 14 மைல். இல்லைண்டா நம்ம ஏரியாவில் வந்து மயில் வந்து கம்மி, வடக்கு ஏரியாவில் தான் கரெக்டான முறையில் மயில் கணக்கு சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லா ஏஜ் போயிடுங்க கணக்கு 4 மைல், 5 மைல், 6 மைல் மயில் கணக்கு வச்சுருக்கேன். அங்கிட்டு வந்து நம்மளுக்கு மயில் கணக்குன்றான், கிலோமீட்டர் கணக்கு தான் நம்மளுக்கு. கிலோமீட்டர் கணக்கு ஒரு ஏஜ் போய் ஒரு பந்தயம் நடக்குது. இப்போ முதல் மாட்டுக்கு பந்தயம் எவ்வளவு, மொத்தம் எத்தனை மாட்டுக்கு பந்தயம் கொடுப்பாங்க? மொத்தம்னே இன்னைக்கு வந்து அன்னைக்கு போன காலத்தில் வந்து 3 பரிசு தான் இருந்துச்சு ஒவ்வொரு செட்டுக்கு. இன்னைக்கு 4 பரிசு ஆகி போச்சு. என்னன்னா கூட குறையான மாடுகள் செய்யுது, சாரதிகள் செய்யறாங்க, பூராமே கூட குறையா செய்யறதுனால இன்னைக்கு ஒவ்வொரு மாட்டுக்கு வந்து 4 பரிசு அறிவிச்சிட்டாங்க ஒரு செட்டுக்கு. இப்ப இளஞ்சிட்டு இதுக்கு வந்து 2001, 1001, 501 இருக்கு. புள்ளிமானுக்கு வந்து 5001, 4001, 3001. சிறப்பு பெருசு அந்த 4, 5க்கு வந்து மல்லுக்கிச்சு வராங்களே, அவங்க திறமையை கொண்டு வந்து எல்லா வரைக்குமே முயற்சியை கொண்டு வந்து வெற்றி பண்ணு ஒரு முயற்சியில வராங்க. அவங்களுக்குமே ஊட்டத்தை கொடுக்கணும்னால அவங்களுக்கு மெடலு, ஒரு கப்பு. ஆமா, அதனால அடுத்து மேலும் மேலும் எங்களுக்கு பந்தயம் கூடணும், ரசிகர்கள் கூடணும்ன்றனால 5 பரிசு 4 பரிசு தேனி மாவட்டத்தில் சீரும் சிறப்புமா கொடுக்குறாங்க.
இப்போ அதிகபட்சம் ஒரு மாட்டுக்கு எவ்வளோ பரிசு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நடந்த பந்தயத்திலே? இப்போ வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து 1 லட்ச ரூபா வரைக்குமே பந்தயம் நடந்திருக்கு தேனி மாவட்டத்தில். வடக்கு எடுத்த மதுரை மாவட்டம், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரைக்கும் நடந்திருக்கு. நம்ம தேனி மாவட்ட அளவில் கோடி பந்தயம், கூடலூர் பந்தயம்லாம் 1 லட்ச ரூபா, 50,000 ரூபா, 70,000 ரூபா இதெல்லாம் நடந்திருக்கு அதிகபட்சம் தேனி மாவட்டத்தில். சரிங்க, ரொம்ப நன்றி. பொறுத்து நல்லா மொத்தம் உற்சாகமாக இருக்கு. பந்தயம் ஜல்லிக்கட்டு பந்தயம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கு. சரி, வேறு எதுவும் நீங்கள் சொன்ன தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லைண்ணே, கலாச்சாரம் நல்லபடியாக பாதுகாக்கணும், மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கணும், நல்லா